அனைவருக்கும் வணக்கம். இன்று காஞ்சி பெரியவர் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவர்களை பற்றி கூற இருக்கின்றேன். இவரை பார்ப்பதற்காக காஞ்சி மடத்திற்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் கூட்டமாக வருவார்களாம். வந்து வரிசையில் நின்று அவரவர்களுடைய குறைபாடுகளை சொல்லி அதிலிருந்து நிவர்த்தி பெற்று செல்வார்களாம். அவ்விதமாக நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு வயதான ஆளும் அவருடைய மனைவியும் சுவாமியை தரிசிப்பதற்காக வந்திருக்கிறார்கள். வரிசையில் நின்றிருக்கிறார்கள். அவர்களுடைய முறை வந்தவுடன் சுவாமியிடம் போய் நின்று வணங்கி அந்த குடும்பத் தலைவரே பேசியிருக்கிறார். சுவாமி, இவள் என்னுடைய மனைவி, எங்களுக்கு வாரிசு இல்லை, நானும் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று விட்டேன், எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லை சுவாமி, எனவே தாங்கள் விரும்பினால் இந்த மடத்திலேயே இருந்து உங்களுக்கு கைங்கரியம் புரிவோம் என கூறியிருக்கிறார். உடனே சுவாமிகள் என்ன வேலை கொடுத்தாலும் செய்வீர்கள் என்று கேட்டிருக்கிறார். என்ன வேலை கொடுத்தாலும் நாங்கள் செய்வோம் சுவாமி என்று அந்த குடும்பத் தலைவர் கூற, சரி நான் கூப்பிடும் வரை அங்கே போய் நில்லுங்கள் என்று ஒரு இடத்தை சுட்டி காட்டி சுவாமிகள் சொல்ல அங்கே போய் அவர்கள் நின்று கொண்டார்களாம். அவர்களுக்கு அடுத்தது இன்னொரு குடும்பம். அதை பார்த்திங்கன்னா கணவன் மனைவி அவர்களுடைய கல்யாண வயதுடைய ஒரு பெண் மூவர் வந்து நிற்கிறாங்க. அந்த குடும்பத் தலைவர் பேசுகிறார் சுவாமியிடம். சுவாமி, இவள் என்னுடைய பெண், இவளுக்கோ வயது கூட்டிக்கொண்டே போகின்றது, இவளுக்கு திருமணம் நடத்தி வைக்க எங்களுக்கு சக்தி இல்லை, பொருளாதார வசதி இல்லை, எனவே தாங்கள் தான் மனம் வைத்து அருள் புரிய வேண்டும், நீங்கள் அருள் புரிந்தால்தான் இவளுக்கு திருமணம் நடக்கும் என்று அந்த குடும்பத் தலைவர் கூற, உடனே நான் கூப்பிடும் வரை அங்கேயே நில்லுங்கள், இங்கே வர வேண்டாம் என்று சுட்டிக்காட்டி அனுப்பினார் அல்லவா, அந்த குடும்பத்தினரை அழைத்து இங்கே வாருங்கள் என்று கூறி, இதோ நிற்கிறாளே இந்த பெண் கல்யாண வயதுடைய பெண், இவளை பார்த்து கொள்ளுங்கள், இவளுக்கு திருமணம் நடத்தி வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான் என்றவுடன் அவர்களும் ஒப்புக்கொண்டார்களாம். அத்துடன் அந்த குடும்பத் தலைவரை பார்த்து கன்னிகாதானமே நீதான் செய்து வைக்க வேண்டும் என்று கூற அவரும் ஒப்புக்கொண்டு சுவாமியிடம் விழுந்து வணங்கி எழும் பொழுது சுவாமி தன்னுடைய 2 விரல்களை அந்த விழுந்து வணங்கியவருடைய மனைவி காணும் பொருட்டு ஆட்டியிருக்கிறார். உடனே அந்த பெண்ணும் தலையை ஆட்ட அந்த விழுந்து வணங்கி எழுந்தவர் அதை பார்த்துவிட்டு, ஆமாம் சாமி, எனக்கு வாழ்க்கையில் 2 திருமணங்கள் நடந்தன. முதல் திருமணத்தின் போது ஒரு பெண் குழந்தை பிறந்தாள். கொஞ்ச நாள் என்னுடைய மனைவி இருந்தாள். அதற்கு பிறகு அவள் இறந்து விட்டாள். அதற்கு பிறகுதான் இந்த நிற்கிறாளே, இவளை நான் திருமணம் செய்து கொண்டேன். இவளை திருமணம் செய்து கொண்டவுடன் என்னுடைய முதல் மனைவிக்கு பிறந்த என்னுடைய மகளை இவள் மிகவும் கொடுமைப்படுத்தினாள், ஏற்றுக்கொள்ளவில்லை. எவ்வளவுதான் என்னுடைய மகள் பொறுத்து கொள்வாள். ஒரு நாள் வீட்டை விட்டே ஓடிவிட்டாள். நான் அவளை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை சுவாமி என்று அழுதிருக்கிறார். அப்பொழுது காஞ்சி பெரியவர், உன்னுடைய முன்பாக நிற்கிறாள் இந்த பெண், இவள்தான் உன்னுடைய மகள், பார்த்துக்கொள் என்று கூற அந்த பெண்ணை அழைத்து வந்த வளர்ப்பு தாய் தந்தையர்களும் ஆமாம், இந்த பெண் சிறு குழந்தையாக ரயில்வே நடைமேடையில் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தால், அப்பொழுது நாங்கள் தான் இவளை எங்களுடைய வீட்டிற்கு அழைத்து கொண்டு போய் அடைக்கலம் கொடுத்து வளர்த்தோம் என்று அவர்களும் உண்மையை கூற, அங்கே வாழ்க்கையில் பிடிப்பு இல்லை என்று கூறி அழுதார் அல்லவா, அவர் தன்னுடைய மகளை கட்டி கொண்டு எழுதியிருந்திருக்கிறார். கட்டி பிடித்தபடி அவரும் அழுகிறாராம், அவருடைய மகளும் அழுகிறாராம். அப்பொழுது சுவாமி கூறினாராம், வாழ்க்கையில் பிடிப்பு இல்லை என்று கூறிக்கொண்டு வந்தவரிடம், இனிமேல் உனக்கு பிடிப்பு வந்துவிடும், போய் வாருங்கள் என்று வாழ்த்தினாராம். அங்கிருந்த மக்கள் எல்லாம் காசே கொடுக்காமல் நாடகத்தை பார்ப்பது போன்று அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். அதற்கு பிறகு அந்த வாழ்க்கையில் பிடிப்பு இல்லை என்று கூறிய அந்த குடும்பத் தலைவர் தன்னுடைய பெண்ணிற்கு சீரும் சிறப்புமாக திருமணத்தை நடத்தி வைத்திருக்கிறார். ஆனால் அங்கே வந்தவர்கள் எல்லோரும் உண்மையாக கூறிவிட்டார்கள். ஒவ்வொருவரும் மனதில் ஒவ்வொரு விஷயத்தை புதைத்து வைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவைகளையெல்லாம் சுவாமிகள் ஊடுருவி கண்டுவிட்டு வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த உண்மையான இந்த கதையை கேட்கும் பொழுது என்ன தோன்றுகிறது என்றால், இந்த உலகமே ஒரு நாடக மேடையாக இருக்குமோ என்று தோன்றுகிறது என கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.